வணக்கம். இது சாய் காமதேனு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் வேதாரண்யம். நம்ம தமிழக எல்லையில் கொடியில் இருக்கிற கோடியக்கரைக்கு அருகில் உள்ள ஸ்தலம். சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். பாடல் அப்பர் பெருமானாலும் ஞானசம்பந்த பெருமானாலும் பாடல் பெற்ற சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். இந்த தலத்தின் மூலவர் ஸ்ரீ வேதாரண்யேஸ்வரர். இவருக்கு ஸ்ரீ வேதவனேஸ்வரர், ஸ்ரீ வேதாரண்யநாதர், திருமறைக்காடர் என்ற திருப்பெயர்களும் உள்ளன. இந்த தலத்தின் இறைவி ஸ்ரீ வீணாவாத விதூஷினி. இவருக்கு யாழை பழித்த குழல் மொழியம்மை என்ற பெயரும் உள்ளது. பரஞ்சோதி முனிவர், தாய் மானவர் ஆகியோர் அவதரித்த திருத்தலமாக இது உள்ளது. இந்த கோவிலுக்கு எப்படி வேணாலும் போகலாம். கும்பகோணத்துலேருந்து, மயிலாடுதுறையிலேருந்து, மன்னார்குடியிலேருந்து, நாகப்பட்டினத்துலேருந்து எந்த வழித்தரத்தில் வேணாலும் செல்லலாம். இந்த கோவிலுக்கு வேறொரு சிறப்பு பெயர்கள் என்னென்னா வேதவனம், சத்தியகிரி, ஆதிசேது, தின் கைலாயம் என்பன வேறு சிறப்பு பெயர்கள் உள்ளன. இது ஒரு சப்தவிட ஸ்தலங்களில் ஒன்று. இங்கே ராமபிரான் வழிபட்டு அவரோட தோஷம் நீக்கியதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது. சேரமான் பெருமான் நாயனாருடன் சுந்தரர் தரிசித்த ஸ்தலம். அது மட்டும் இல்லாமல் விளக்கை தூண்டிய எலியை மாவலியாக பிறக்குமாறு அருள் செய்த இறைவன் எழுந்தருளியுள்ள ஒரு சிறப்பு வாய்ந்த பதி. நசிகேது, ஸ்வேதகேது ஆகியோர் இத்தலத்தில்தான் தவம் செய்தனர். ஞானசம்பந்த பெருமானும் அப்பரும் வேதங்களால் அடைக்கப்பட்ட கதவு திறக்கவும் அடைக்கவும் பாடப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம். வேதாரண்யம் விளக்கு அழகு என்பது ஒரு பழமொழி. அப்பர் சுவாமிகள் தூண்டு துடரணையே ஜோதி கண்டாய் என்று பாடுகிறார். இன்றும் கோவிலில் விளக்குகளின் பேரொளியை காணலாம். பரஞ்சோதி முனிவர், தாய் மானவர், ஆதீன முதற்குறவர் ஸ்ரீ நமசிவாய மூர்த்திகளுக்கு இத்தலத்தில்தான் அருள் உபதேசம் செய்தார். அது அகத்தியர், முசுகுந்தர், கௌதமர், விஸ்வாமித்ரர், வசிஷ்டர், நாரதர், பிரம்மன் ஆகியோரும் வழிபட்ட ஸ்தலம் இதுவே. அகத்தியருக்கு திருமண காட்சி அருளிய ஸ்தலம் இதுவே. இந்த கோவிலோட மூலவர் வேதாரண்யேஸ்வரர், சிவலிங்க திருமேனி. சுவாமிக்கு பின்னால் மறைக்காட்டு உரையும் மணாளர் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார். இந்த மணாளருக்கு ஆண்டுக்கு ஒரு முறைதான் திருமஞ்சனம். திருமஞ்சனம் முடிந்ததும் சந்தன காப்பு சார்த்தப்படும். மரகத திருவிடங்கருக்கு நாடொரும் திருமஞ்சனமும் உண்டு. வீதி உலாவில் தியாகேசர் புறப்படாத நாள்களில் சந்திரசேகரரே எழுந்தருளியிருக்கிறார். தியாகேசருக்கு பதிலாக இவருக்கு பட்டம் கட்டும் நாளை சந்திரசேகர பட்டம் என்பார்கள். இந்த கோவிலில் 92 கல்வெட்டுகள் சோழர் காலத்தியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இப்போ இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில் 5 நிலையுடைய ராஜகோபுரம், கிழக்கு நோக்கிய சன்னதி, முன்மண்டபத்தில் தான் வன்னிமரம் உள்ளது. இந்த வன்னிமரத்துக்கின் அடியில் நாக பிரதிஷ்டைகள் உள்ளன. எதிரில் உள்ள இந்த கோவிலோட தீர்த்தம் உள்ளது. உள் சுற்றில் 63 நாயன்மார்கள். வெளிப்பிரகாரத்தில் ராமரை தொடர்ந்து வீரஹத்தி பாவத்தை போக்கிய வீரஹத்தி விநாயகர், பக்கத்தில் குமரன் சன்னதி, சேர சோழ பாண்டிய லிங்கங்கள் தனித்தனியே 3 சன்னதிகளாக உள்ளன. புன்னை மரத்தடியில் நசிகேது, ஸ்வேதகேது ஆகியோரின் மூல திருமேனிகளை காணலாம். சுவாமிக்கு பக்கத்தில் அம்பாள் சன்னதி, தனி கோவில். முன்மண்டபத்தின் மேல்புற வண்ண ஓவியங்கள் அழகாக உள்ளன. ஸ்தல விநாயகர், காட்சி கொடுத்த நாயனார், ஆறுமுகர், ஜுவரதேவர், சனி பகவான், வீணையில்லாத சரஸ்வதி, அன்னபூரணி, துர்க்கை, சோழீஸ்வரலிங்கம் ஆகியன இங்கே உள்ளன. இந்த கோவிலோட ஸ்தல பெருமை என்னன்னா, சைவ சமயத்தின் முக்கிய நாயன்மார்களில் இருவரான அப்பரும் ஞானசம்பந்த பெருமானும் சிவஸ்தலம் தோறும் சென்று எம்பெருமானை போற்றி பதிகம் பாடி வருகையில் இந்த திருமறை காட்டிற்குள் வந்தனர். அப்பொழுது வேதங்களே வழிபட்ட இந்த தலத்து மறைக்காட்டீஸ்வரரை வழிபட எண்ணி கோவிலுக்குள் செல்கையில் கோவிலின் பிரதான வாயில் கதவு மூடப்பட்டிருந்தது. இறைவனை எல்லோரும் பக்கத்து வாயில் வழியாகவே சென்று வழிபட்ட வண்ணம் இருந்தனர். இதை பார்த்த அப்பரும் ஞானசம்பந்த பெருமானும் இறைவனை வணங்க இப்படி ஒரு சிக்கல் இருப்பது ஏன் என்று வினவினர். வேதங்கள் பூஜித்து வரம் பெற்று பின்னர் திருக்கதவை தாழிட்டுவிட்டு சென்ற விபரம் அறிந்தனர். உடனே ஞானசம்பந்தர் அப்பரிடம் மிக பழமை மிக்க வேதங்களே வழிபட்ட இந்த திருக்கோவில் கதவை திறந்து இறைவனை நேராக தரிசிக்க திருப்பதிகம் பாடி அருளுமாறு வேண்டிக் கொண்டார். அதை கேட்டு அப்பர் மிகுந்த ஆராமையோடும் 10 பாசுரங்கள் பாடினார். பாடியுடன் கதவு திறந்து கொண்டது.
உள்ளே சென்று ஆனந்த பரவசத்துடன் மறைக்காட்டீசரை வணங்கிவிட்டு வெளியே வந்த பொழுது அப்பர் பெருமான், சம்பந்தரே, இந்த கதவு எப்பொழுதும் மூடவும் திறக்கவும் பதிகம் பாடும் என்றும் கேட்டுக்கொள்ள ஞானசம்பந்த பெருமானும் ஒரே ஒரு பதிகம்தான் பாடினார். பாடியவுடன் கதவு மூடிக்கொண்டது. இறைவன் இந்த கருணையை எண்ணி இருவரும் பரவசமைத்தனர். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கதை நிகழ்ந்த ஸ்தலம். அப்பர் பெருமான் 11 பதிகம் பாடி கதவு திறந்ததும், ஞானசம்பந்த பெருமான் ஒரே ஒரு பதிகம் பாடி கதவு மூடியதும் அப்பர் பெருமானுக்கு இதை தாங்கவே முடியவில்லை. ஞானசம்பந்த பெருமானிடம், இறைவன் என்னை சோதித்து 11 பாடல்கள் பாடிய பிறகுதான் கதவு திறந்தது. ஆனால் தாங்கள் ஒரு பாடல் பாடிய பிறகே கதவு மூடிக்கொண்டதே என்று கேட்டார். அதற்கு ஞானசம்பந்த பெருமான், அப்பரே, நீங்கள் நாவுக்கெல்லாம் அரசர். அதற்காக இறைவன் உங்கள் பாடலை இன்னும் இன்னும் என்று கேட்க தோன்றி 11 பாடல்களை பாட வைத்தார். ஆனால் நான் பாடிய ஒரு பாடலே போதும் என்ற அளவிற்கு கதவு திறந்து கொண்டது என்று கூறினார். இந்த தலத்து அம்மன் வேதநாயகி எனவும் தமிழில் யாழை பிழித்த மொழியம்மாள் என்றும் வடமொழியில் வீணவாத விதூஷணி என்னும் வழங்கப்படுகிறது. அம்பிகையின் குரல் சரஸ்வதியின் வீணை நாதத்தை விட இனிமையாக இருந்ததால் அம்பிகைக்கு இங்கே இந்த பெயர். இதன் நினைவாக சரஸ்வதி இந்த தலத்தில் வீணை இல்லாமல் தவக்கோலத்தில் சுவடியை கையில் கொண்டு இருப்பதை காணலாம். இந்த கோவிலில் உள்ள துர்க்கை அம்மன் பரிவார தேவதையான தென்திசை நோக்கியுள்ளாள். திரிவங்கி வடிவில் நின்ற கோலத்தில் முறுவல் காட்டி எழுந்தருளியுள்ள இந்த காவல் தெய்வம் இந்த தலத்தில் பிரார்த்தனை தெய்வம். இந்த தலம் சப்தவிட ஸ்தலங்களில் ஒன்று. முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இந்திரன் அளித்த தியாக மூர்த்திகளில் ஒன்று இங்கு உள்ளது. இவர் செய்யும் நடனம் அம்ச நடனம் எனப்படும். திருமறைக்காடு எனும் தமிழிலும் வேதாரண்யம் என்னும் வடமொழியிலும் வழங்கப்படுகிறது. சக்தி பீடங்களில் மிக்க விசேஷம் வாய்ந்த சுந்தரி பீடத்தை பெற்று விளங்கும் ஸ்தலம் இதுவே. மூலவருக்கு மறைக்காட்டுரையும் மணாளர் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. 63 நாயன்மார்களோடு சேர்ந்து தொகையராக்கள் 10 பேர் ஆகும் மொத்தம் 73 பேருக்கும் இங்கு சிலைகள் உள்ளன. இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்னன்னா, 4 வேதங்களான ரிக், யஜுர், சாம, அதர்வன என்ற 4ம் மனித உருக்கொண்டு இந்த தலத்தை அடைந்து அண்மையில் உள்ள 4 வேதபதி என்ற ஊரில் தங்கி அருகாமையில் உள்ள புஷ்பவனம் என்ற ஊரில் மலரெடுத்து வந்து இந்த தலத்து இறைவனை போற்றி வழிபாடுகள் செய்தன. கலியுகம் பிறந்தவுடன் இனி நல்லவற்றுக்கு காலமே இல்லை, இனி நாங்கள் இருப்பது நல்லதல்ல என்று இறைவனிடம் கூறிவிட்டு இந்த தலத்தின் பிரதான வாயிலை அடைத்துவிட்டு சென்று விட்டன. இன்றும் இந்த தலத்தை சுற்றி மரம், செடி, கொடி என்று வனமாக இருந்து இறைவனை வழிபாடு செய்து வருவதாக கருதப்படுகிறது. பிரதான வாயில் அடைக்கப்பட்ட பின்னர் பொதுமக்கள் பக்கத்தில் உள்ள திட்டி வாயில் வழியாக வந்து இறைவனை வழிபட்டு வந்தனர். பின்னர் இத்தலத்திற்கு வருகை தந்த நாவுக்கரச ஞானசம்பந்தரும் தேவார பதிகம் பாடி கதவை திறந்தனர் என்பது வேதங்களையே இறைவனை வணங்கியதால் வேதாரண்யம் என்று பெயர் வந்தது. கோவிலோட பிரார்த்தனை என்னன்னா, நாகதோஷம் உள்ளவர்கள் மணிகர்ணிகை தீர்த்தத்தில் நீராடினால் கங்கை, யமுனை, நர்மதை, சிந்து, காவிரி ஆகிய போன்ற புண்ணிய நதிகளில் நீராடியதற்கு சமம். இதில் நீராடி தங்கள் பாவங்களை கழுவிக் கொள்வதாக ஐதீகம். பிரம்மஹத்தி போன்ற பாவங்களும் நீங்கும். பல ஆண்டுகள் யோகம், தானம், தவம் செய்த பலன்களை அடையலாம். இந்த தலத்திற்கு தெற்கே நேரே எதிரே கிழக்கே உள்ள ஆதிசேது என்னும் கடல் தீர்த்தம். இதில் ஒரு முறை நீராடுவது சேதுவில் 100 தடவை நீராடுவதற்கு சமம். இந்த தீர்த்தத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாசி மாதத்தில் மகளை அமாவாசை போன்ற நாட்களில் கோடியக்கரை ஆதிசேதுவிலும் வேதாரண்ய சன்னதி கடலிலும் அதன் பின்னர் மணிகர்ணிகை தீர்த்தத்திலும் நீராடி மணமக்களாக எழுந்தருளியுள்ள இறைவனையும் இறைவியும் வழிபட்டால் திருமணவரம், குழந்தை பாக்கியம், கல்வி கேள்விகளில் சிறந்த ஞானம், செல்வ செழிப்பு, பிணியற்ற வாழ்வு ஆகியன கிடைக்கும். இந்த கோவிலில் நேர்த்திக்கடனாக குழந்தை வேண்டுபவர்கள் தொட்டில் கட்டியும், திருமணவரம் வேண்டுபவர்கள் அம்பாளுக்கும் சுவாமிக்கும் மாலை சார்த்தி வழிபடுகின்றார்கள். மிக புகழ்பெற்ற பரிகார தோஷ நிவர்த்தி ஸ்தலம் என்பதால் பல்வேறு தோஷங்களுக்கு நிவர்த்தி பரிகாரங்கள் செய்து வழிபடுகிறார்கள். அம்மனுக்கு புடவை சாத்தும், அபிஷேகம் செய்தலும், சந்தனக்காப்பு சாத்துதல் பக்தர்களின் முக்கிய நேர்த்திக்கடன்களாக உள்ளது. கோவிலோட சிறப்பு என்னன்னா, இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். தியாகேசர் சன்னதியில் உள்ள மரகத லிங்கத்திற்கு காலை மாலை 2 வேளைகளும் பூஜை உண்டு.
இந்திரன் அளித்து முசுகுந்தன் பிரதிஷ்டை செய்த லிங்கம் இது. வண்டி மரத்தில் ஒரு புறம் காய்கள் நீளமாகவும் முட்கள் உடையதாகவும் இன்னொரு பக்கம் உருண்டையாகவும் முட்கள் இல்லாமலும் இருக்கின்றன. நவகிரகங்கள் ஒரே முகத்தோடு தனித்தனி விக்கிரகமாக சுவாமி அம்பாள் திருமண கோலத்தை காண ஒரே திசையில் உள்ளது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 189வது தேவார ஸ்தலமாகும். இப்போ இந்த கோவில் திறந்திருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் பகல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரை திறந்திருக்கும்.